Welcome to Abhirami Rice Varieties Varangum Sundays with Anil and Karki, powered by Vishwa and Devji, Diamond since 1950, மற்றும் Dazzler Eterna Majestic Makeup Stick, co-presented by Yasko Shirts, formal wear, club wear and casual wear, as well as Parambariya wood pressed oil. So Karki, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நினைவுகள் வந்து எவ்வளோ விசித்திரமானதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பாட்டை கேட்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஜெய் அண்ட் பியா ஞாபகம் வருவாங்க. இன்னும் நிறைய பேருக்கு யுவன் ஞாபகம் வருவாங்க. சில பேருக்கு ஆண்ட்ரியா ஞாபகம் வருவாங்க. எனக்கு வந்து அந்த ஸ்கூட்டர் தான் ஞாபகம் வருது. ஸோ அந்த இசைக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. இது இல்லாமல் நிறைய என்னென்னமோ அவங்களோட சொந்த வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எத்தனையோ விஷயங்களை வந்து நமக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது மாதிரி சில ஒரு இசை வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மனிதராகவோ ஒரு நிகழ்வாகவோ அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுறது வந்து வழக்கம். சொற்களுக்கும் அதே மாதிரி தான். நம்ம இப்போ வந்து பாட்டு அப்படின்னு எடுத்த உடனே நமக்கு பாரதி ஞாபகம் வருவார். இசை அப்படின்னு ஒன்று இளையராஜா அவர்கள் ஞாபகம் வருவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு சொல்லும் வந்து ஒரு நபரை நமக்கு உடனே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்கும். அது மாதிரி பார்ட்டி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர ஒருத்தர் இப்போ வர போகிறாரு. ஓ பியூட்டிஃபுல். இது யாருன்றது ஆமாம், நியூ வியூவர்ஸுக்கு காமிக்கிறதுக்கு இவருக்கு வந்து ஒரு பார்ட்டி ஓரியன்டாக வந்து ஒரு கிராண்ட் என்ட்ரி கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக. பாட்டுக்கு வந்து பாரதி, பார்ட்டிக்கு இவர். ரொம்ப சந்தோஷம். அது ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வாசிக்கிறத கேட்ட உடனே வந்து நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்தது. அது வந்து ஆக்சுவலி 2009 நாங்கள் ஷூட் பண்ணோம். யுவன் கிட்ட வந்து இருக்கிற ஒரு பெரிய அப்போ இருந்த யுவன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு பழக்கம் என்னென்னா வந்து ஃபுல் வெர்ஷன் ஆஃப் த சாங் எங்களுக்கு ஷூட்டிங்க்கு தரமாட்டார். ஒரு ரஃப் ட்ராக்காக தான் தருவார். இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டேரக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அது ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் போட்டு காட்டினோன்னா வந்து இப்படி இந்த சாங்கை நீங்கள் ஓகே பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த சாங்கை வந்து எப்படியும் யுவன் வந்து ஃபைனல் வந்து இப்படி கொடுத்துருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல விஷுவல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு சாங்கு. இந்த சாங் ஆக்சுவலி மலேசியாவில் ஷூட் பண்ணுவோம். கோவா படம் வந்து முக்கால்வாசி மலேசியா தான் ஷூட் பண்ணுவோம். ஏன்னா வந்து அப்போ வந்து கோவாவில் வந்து மான்சூன். ஓகே. ஸோ அதனால் வந்து அங்கே ஷூட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வி ஷாட் த ஃபில்ம் இன் லங்காவி. நீங்கள் சொன்ன அந்த ஸ்கூட்டர் அந்த பிரிட்ஜ் வந்து லங்காவியில் இருக்குது. ஸோ அப்படியே நிறைய பேர் கோவா போயிட்டு என்னை திட்டினாங்க, நீங்கள் காட்டின ஒரு இடம் கூட கிடையாது இங்கே. ஆக்சுவலி அந்த திட்டினவங்கள நானும் ஒத்துதான். ஏன்னா வந்து கோவாவில் இந்த மாதிரி ஒரு அழகான இடம் எங்கே இருக்குன்னு நாங்களும் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியல. ரெண்டுமே அப்படி மேட்ச் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நிறைய பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நான் வந்து ஏன்னா சண்டே ஷூட் அப்படின்னு சொன்ன உடனே சாட்டர்டே நைட் பார்ட்டி முடிச்சுட்டு எப்படி வந்து வெங்கட் பிரபு கரெக்டாக டைமுக்கு வருவாருன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் சான்ஸே இல்லை. ஐயோடா இல்லை அது அப்படி ஒரு இமேஜ் ஆயிடுச்சு. அதாவது வந்து இப்போ எல்லாருமே வந்து பார்ட்டி அப்படின்னோடனே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் ஞாபகம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து அப்படி கிடையாது. ஆக்சுவலி தெரியும் ரொம்ப நல்ல பசங்க. இல்லைங்க, அவங்க கூட நிறைய படம் வேலை பார்த்துருக்கேன். எவ்வளோ சின்சராக வேலை பார்ப்பாங்கன்னு தெரியும். ஸோ அது வேலை பார்க்கறத என்ஜாய் பண்ணி அதுதான் இவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா வந்து பார்ட்டி மேன் வராரு அப்படின்றதுனால அந்த பார்ட்டிக்கு ஆன்டிடோட்டாக வந்து சில லிக்விட்ஸ் நம்மளும் இங்கே தயாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவருக்கு முதல்ல காமிக்கணும். காலங்காத்தாலேயே. ஸோ எதுவுமே இங்கே இருக்காது. உங்களுக்கு படிக்கிறேன். ஐஸ் கோல்ட் வாட்டர், வார்ம் வாட்டர், டீ, லெமன் டீ, கிரீன் டீ, நிலவேம்பு கஷாயம், ஹாட் காஃபி, ஆலோவேரா ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், உங்களுக்கு எதுனாலும் நீங்கள் சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு நல்ல ஹாட் ஃபில்டர் காஃபி கிடைக்குமா? ஹாட் ஃபில்டர் காஃபி டன். ஹாட் ஃபில்டர் காஃபி டன். சூப்பர். ஸோ இதெல்லாம் முதல்ல நாங்கள் சொல்லிடுவோம். ஏன்னா வந்து எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் பண்ணாமல் நல்ல இல்லைன்னா கிரியேட்டிவாக நம்மளால ஃப்ளோ பண்ண முடியாது. அதனால தான் இதெல்லாம் வச்சு என்ன கிரியேட்டிவிட்டி வரும்போதுன்னு ஒருத்தர் மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டுக்கே வரல. இது வரைக்கும் நான் வேற ஈவெண்ட்ல சொன்னதில்லை. ஆனால் உங்களுக்கு நான் முக்கியமான ஒரு விஷயத்துக்கான தேங்க் பண்ணணும். நான் உங்ககிட்ட கூட இது சொல்லியிருக்கேனான்னு தெரியல. நான் முதல்ல சினிமாவுக்கு வரணும்னு நான் நினைச்சப்போ நான் யாரோட இசையில் வேலை பார்க்கணும்னு நான் நினச்சேன்னா யுவன் இசையில் தான். யுவன் கூட வேலை பார்க்கணுன்ட்டு தான் நான் அவரோட ஆஃபீஸ்க்கு மல்டிபிள் டைம்ஸ் வெவ்வேறு விதமாக ட்ரை பண்ணி அப்பா பேரை சொல்லாமல் நான் பண்ணணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்லாமல் அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டேன், ஃபோன் எடுக்கல, நிறைய டைம் திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், வரல. ஒரு வாட்டி போய் பார்த்தேன் அவரை. பார்த்து என்னோட சாம்பிள் லிரிக்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு அவர்கிட்ட காட்டினேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு இல்லை அப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆஃபீஸில் இருந்த அசிஸ்டன்ஸ் வந்து அப்பா பேர்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பயும் பார்த்துட்டு லிரிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் வந்து ஏதாவது நல்ல படம் வரும்போது நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். அது சொல்லிட்டு 3-4 வருஷமாக கூப்பிடவே இல்லை. நான் நடுவில் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அதுக்குள்ளே நான் எந்திரன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், மற்ற படங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு.
கூப்பிடுவாரு, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கால் பண்ணிட்டு இருப்பேன், அப்பப்போ வரும் ஏதாவது நல்ல படம் வரும், நான் வரும்போது சொல்கிறேன் அப்படின்ட்டு. கரெக்டாக யுவனோட 100th மூவி பிரியாணி, ஸோ அந்த படத்துக்கு வந்து எனக்கு கால் பண்ணி இவர் தான் ஃபஸ்ட்டு யுவன் மியூசிக்கில் என்ன எழுத வச்சார். எனக்கு இவர் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இவரோட கொலாபரேட் பண்ணணும்னு ஆசை. எனக்கு வந்து இவங்க 2 பேரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த ஜென்ரேஷனில் அவங்க ஒரு லெஜெண்டரி காம்பினேஷன். பெரியப்பாவும் சரி அங்கிளும் சரி, அவங்க 2 பேரும் வந்து ஒரு லெஜெண்டரி காம்பினேஷன். அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி இந்த ஜென்ரேஷனில் அப்படி பண்ணணும், அந்த பெருமை எனக்கு மட்டும்தான் சேரணும் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி. அதுக்கு பெரிய தேங்க்ஸ். அந்த பாட்டில் வந்து ஒரு லைன் ஒன்று வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன், பம் பெண்ணேன்னு ஒரு சாங். அதில் வந்து பொன்மாலை ஒன்று இங்கே உண்டானதோ ஏதேதோ எண்ணம் நெஞ்சில் பூக்கின்றதோன்னு ஒரு லைன் ஒன்று வரும். அந்த லைன் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். என்னன்னா, இளையராஜா சாரும் அப்பாவும் வந்து சேர்ந்து ஆரம்பிச்ச முதல் பாட்டு பொன்மாலை பொழுது, ஏதேதோ எண்ணம் வந்து அவங்க கடைசியா வேலை பார்த்த பாட்டு. அது 2த்தையும் வந்து அந்த பாட்டுல வந்து ரொம்ப அவங்களோட நினைவா நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி நைஸ். மியூசிக் வந்து நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விதத்துல நம்ம அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம குழந்தையா இருந்ததுல இருந்து, சின்ன வயசுல இருந்து, அதுவும் நீங்க வந்து ஒரு மியூசிக் ஃபேமிலியில இருந்து சின்ன வயசுல இருந்து பாடல்கள் கேட்டுக்கிட்டு அப்படியே நீங்க வளர்ந்து வந்தீங்க. உங்களோட இசைனா உங்களுக்கு என்ன? இதான் வந்து கேள்வி. எனக்கு தெரிஞ்ச இசை வந்து பெரியப்பா தான். எனக்கு இங்கே இருக்கும் போதெல்லாம் அதோட வேல்யூ வந்து பெருசாக எனக்கு கூடயே இருக்கிறதுனால அது பெருசாக தெரியல. அந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க, ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் வந்து பெருசாக அதுக்கான ஒரு ஒரு பெருமைப்பட்டதோ ஒரு அந்த மாதிரி ஒரு கர்வமாக, சார் நான் ஒரே ரத்தம் தான் ஓடுது அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்லாம் வந்து எனக்கு அப்போ கிடையவே கிடையாது. நான் சின்ன வயசில் 10th முடிச்சோன்னே எனக்கு வந்து லண்டன் காமிச்சிட்டாங்க. ஸோ அந்த 90s ஃபுல்லாகவே நான் இங்கே இல்லை. 90s ஃபுல்லாகவே நான் வந்து யூகேல தான் இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சது. இந்த பெரியப்பாவோட மியூசிக்கோட தூரத்தில் இருக்கும்போது தான் அங்கே மக்கள் பேசும்போது, அந்த சாங்ஸை பற்றி பேசும்போது, whenever you're feeling homesick, these songs will actually ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. அந்த சமயம் எனக்கு வந்து ரொம்ப ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் கிடச்சி. நிறைய கம்போசிங் கூட இருந்திருக்கேன், நிறைய ரெக்கார்டிங்ஸ் ரீரெக்கார்டிங்ஸ் எல்லாமே. நாங்கள் வந்து அவங்க பிரசாத் ஸ்டுடியோவில் உள்ள இவங்க அப்பாலாம் வந்து இருக்கும் போதெல்லாம் நாங்கள் வெளியில் பசங்க நாங்கள் கிரிக்கெட் ஆடிருப்போம். கேப்பில் வந்து மியூசிஷியன்ஸ்லாம் வந்து விளையாடுவாங்க சைக்கிள் கேப். நாங்கள் அங்கே ஒன்றும் வேலையே கிடையாது. அப்பா இருப்பாங்க, இவங்க அப்பா இருப்பாங்க, எல்லாருமே அங்கே வந்து எப்படின்னா வந்து அப்படி கொடுத்துட்டு உடனே சாங் எழுதி அப்படியே ரெக்கார்டிங். இப்போ 7 to 2 ஒரு சாங் பண்ணிட்டாங்கன்னா 2 to 9 இன்னொரு சாங்கு, இப்படி தான் போகும். இப்போ மாதிரி கிடையாது. இப்போ நம்ம வந்து டியூன் கொடுத்து லிரிக் ரைட்டர் கிட்ட கொடுத்து அவங்க எடுத்து அவங்க வந்து கொஞ்சம் எழுதி கொடுத்து, அதுக்கப்புறமா இப்போ வந்து ரஃப் ட்ராக்ல வந்து பாட வச்சு, அதுக்கப்புறமா வந்து மியூசிக் டைரக்டருக்கு எப்போ ஃபீல் இருக்கோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ட்ராக்கிங் பண்ணி பேக்கிங் பண்ணி ஒரு சாங் வந்து இப்போ கொடுக்குறாங்க. அப்போ அப்படி கிடையாது. ஆல் ஒரே சமயத்தில் பாடணும், ஒரே சமயத்தில் வாசிக்கணும். அந்த சாங் அப்போ தான் எழுதியிருப்பாங்க. இல்லை சுட 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 மதியானம் ஷூட்டிங்க்கு போயிடும் சாங்கு, நாகரால் ஏற்றி ஷூட்டிங் போயிடும். ஸோ அந்த மாதிரியும் பார்த்துருக்கோம். இப்போ இருக்கிறத பார்த்தா என்னடா அவர் இப்படிலாம் பண்ணிட்டாரு, ஏன் இன்னும் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நானே யுவனு எல்லாம் இல்லைப்பா இப்போ வந்து குவாலிட்டி அவர் கொடுக்காத குவாலிட்டியா அப்படின்னு சொல்லி சண்டை வரும் எப்போவுமே எங்களுக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த டியூன் அவ்வளோ நாள் நிற்குதா அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ முக்கியம் கிடையாது. இப்போ வந்து இந்த பாடல் வந்து இந்த சமயம் ஹிட் ஆகுதா, இப்போ ஆடியன்ஸ் உள்ள அது அந்த சாங் புல் பண்ணுதாங்கிறது மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, இந்த சாங் வந்து பல வருஷம் கழிச்சு வந்து இந்த சாங்கை பற்றி பேசணும், இந்த சாங் மனசில் நிற்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஐ டோன்ட் திங்க் ஈவன் பெரியப்பா வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார். பட் அந்த மேஜிக் அவர் மைண்டில் இருக்கிற மேஜிக், அந்த விரலில் வர்றது, அந்த சமயத்தில் வர்றது, அதுதான் வந்து. ஆனால் இப்போ அது கிடையாது. இப்போ வந்து ஒரு சாங்கோட ஒரு லைஃபே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் மந்த்ஸில் முடிஞ்சு போயிடுது. மேஜிக்னு நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. பெரியப்பானா, உங்களோட பெரியப்பானா எல்லாருக்குமே மேஜிக் தான். உங்களுக்கு வந்து அவரோட பேர் சொல்லும்போது இவர் சொன்ன மாதிரி எந்த சாங் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து அவரோட 80s அண்ட் அந்த டைம் சாங்ஸ் வந்து இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, நான் வந்து ஐ மைட் ப்ளே ஒரு ஜஸ்ட் ஒரு தீம் ஃப்ரம் தட் சாங். நீங்கள் எந்த சாங்னு கரெக்டாக நீங்கள் ஒரு லைன் பாடி காமிச்சீங்க. உங்களுக்கு தெரியாதது கிடையாது. அப்படிலாம் இல்லை. பருவநிலா தினம் நனையும் மூங்கில் எடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். இது கூட ஈஸி தான் ஆக்சுவலி. அவர் பாடின முதல் பாட்டு எந்த பாட்டு சொல்ல? நீங்க பாடின முதல் பாட்டு கரெக்ட். முதல் பாட்டு அதை பாடணும் நீங்க. நான் பாடின முதல் பாட்டா?
அவருக்கு வந்து நான் வந்து பெரியப்பாக்கு பாடினது வந்து அஞ்சலியில் வந்து அதுதான் குழந்தைங்களா அந்த பாட்டு தான். அதுதான் சொல்றோம். அப்படியா? சின்ன வயசில் பாடினது. எத்தனை வயசு அப்போ உங்களுக்கு அஞ்சலி? நான் 9th ஸ்டாண்டர்ட். அம்மம்மா சின்னக்கணி அங்கம்தான் தங்கக்கணி பொன்மணி சின்ன சின்ன வன்மணி கொஞ்சிட கொஞ்சிட வரும் கண்ணேரி தனன தந்தேரி தனன தானான தனன அஞ்சலி 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 கண்மணி 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 அஞ்சலி 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 மின்னும் மின்மினி மின்மினி மின்மினி. பியூட்டிஃபுல் சாங். அந்த சாங் வந்து நீங்க யுவன், பவதாரணி, என் கசின்ஸ் எல்லாம் வாசுகி, ஹரி, பிரேம் எல்லாருமே இது பாடுவாங்க. குடும்ப பாட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. குடும்ப சாங்னு சொல்லிதான் உண்மையிலேயே. உங்களுக்கு அந்த பீரியட்ல வெங்கட், தட் இஸ் நீங்க லண்டன்ல இருந்த காலத்துல அந்த பீரியடை குறிக்கிறதுக்கு வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் மாதிரி சொல்லணும்னா எந்த பாட்டு நம்ம சொல்ல முடியும்? சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா? ஸோ எதுவாக இருந்தாலும் இதை நான் சொல்லலை, செகண்ட் பார்ட் அது கொஸ்டின் சொல்லலை, எதுவாக இருந்தாலும் அவர் முழுசாக பாடிடணும் அப்படிங்கிறது தான் அது என்னோட பாடலாம். விண்ணப்பம். செம்ம லவ்லி சாங்ல அது ஆமா, ஆக்சுவலி நல்ல சாங். பியூட்டிஃபுல்லா. ஏரிக்கார காத்தும் ஏலேலேலோ பாட்டும் இங்க ஏதும் கேட்கவில்லையே, ஆடுங்குயில் சத்தம் பாடும் மயில் நித்தம் பார்க்க ஒரு சோலை இல்லையே, வெத்தலைய மடிச்சு மாம அதை கடிச்சு துப்ப ஒரு வழி இல்லையே, ஓடி வந்து உரிச்சு முங்கி முங்கி குடிச்சு ஆட்டம் போட ஓட இல்லையே, இவ்வூரு என்ன ஊரு, நம் ஊரு ரொம்ப மேலு, அட ஓடும் பல காரு வீணாடம்பரம் பாரு, ஒரு தாகம் தீர்க்க ஏது மோரு, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா. பட் இந்த சாங் இட் செல்ஃப் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, நம்ம கோவா பாட்டே ஒன் தட் யுவன் ஹஸ் டன் இதுவரை, அது எப்படி, ஹவு டிட் தட் சாங் டெவலப்? இல்லை, நான் யுவன்கிட்ட சுச்சுவேஷன் சொன்னேன். ஐ மீன் ஒரு என்னன்னா வந்து ஒரு அந்த சீக்வன்ஸே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு பொண்ணு வந்து ஒரு அவங்ககிட்ட லவ்வை சொல்றது வந்து அவளோட பர்த்டே அன்னைக்கு சொல்லுவா. ஷீஸ் அ சிங்கர். அதனால வந்து அவள் வந்து தனியாக அவனுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஹையர் பண்ணி அவனுக்கு மட்டும் ஷீல் பெர்ஃபார்ம் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஒரு பிடிச்சிட்டு, ஆனால் வந்து இவன் வந்து அவனுடைய ஆசைகளை வெளில சொல்லக்கூடாது. ஆனால் இவங்களுக்குள்ள ஆசை இருக்குது. ஆனால் இவனுக்கு வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து he wants to get married to a white girl, ஃபாரின் போகணும் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு ஆம்பிஷனோட இருக்கிற பசங்க. ஸோ ஆனால் வந்து உண்மையிலேயே இந்த பொண்ணு மேலே லவ் வந்துடும் அவனுக்கு. அது வந்து சொல்ல மாட்டான். ஸோ அது வந்து லிரிக்லேயும் நான் சொல்லணும். அப்பா தான் எழுதுனாங்க அந்த பாட்டு. ஸோ லிரிக்லேயும் நம்ம சொல்லணும். ஸோ அது கொஞ்சம் இவன் கூட பேசிகிட்டே இருந்து எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் சாங்கு. எனக்கு நிறைய பெரிய ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் வேண்டாம், ஏன்னா லைவ் பேண்ட் மாதிரி போகுது. அதனால் வந்து ஒரு லைவ் ட்ரம்ஸு, ஒரு அக்விஸ்டிக் கிட்டாரு அந்த மாதிரியாக போயிடலாம் பாடி, ஒரு பியானோ, வெறும் ஒரு ஒரு அன்பிளக்ட் ஈவெண்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னோடனே அவனும் he got very excited. அதே சாங் அவனுக்கு லவ் வந்த சாங்கே வந்து அவனுக்கு பேதாஸில் இருக்கணும். யூஸ்வலான ஒரு எல்லா இதுலேயும் வரும். அது பழைய 80s ஃபிலிம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. அதே சாங்கை வந்து பேதாஸாக போடுறது அப்படிங்கிறதுலாம் வந்து 2 வெர்ஷன் போடுவாங்க. போயிட்டு அப்பாட்ட வந்து அப்பா வந்து மண்டே மௌன விரதம். அப்பாட்ட சொல்கிறேன், அன்றைக்கி எழுதுனீங்கள ஒரு சாங்கு, அதே சாங்கு இப்போ வந்து பேத்தாசு அந்த பொண்ணு ஏமாத்திருச்சு, அதனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் பாடுறான், இப்போ ரெக்கார்டிங் போகணும், சாங் கொடுங்க, சரி நீ கிளம்பு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டார். இப்போ பேசலை. நான் அப்போ அடையாரில் வீடு, அடையார்லேருந்து கலசா ஸ்டுடியோ வரதுக்கு முன்னாடி கத்திப்பாரா வழியாக வரோம். கத்திப்பாராக்கு வரும்போது மெசேஜ் வந்துருச்சு. அப்படியே வந்து இன்ஸ்டண்ட்டாக அதில் அப்படியே எழுதினா இதே சரணம். அதில் தான் இந்த பிட்டு வரும். காதல் காதல் என்றால் அத்தனையும் கனவு, கண்மூடியே வாழ்கின்ற உணர்வு,
பெண்கள் என்றால் ஆணை கொல்லும் நோயானதே. ஐயோ எந்த இளமையின் தொடக்கம் இன்றே முற்றுப்புள்ளி, அதை சொல்லாமல் சொல்லி நம்மை பைத்தியமாக்கும் பெண்ணை தேடி தொலையாதே அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. பியூட்டிஃபுல். அதான் இவங்களோட டைமும் இவங்க பண்ண அந்த குவாலிட்டியும் லைக் அதை நினைச்சாதான் எப்பவுமே வந்து ஆச்சரியமான ஒரு ஆனா விஷயம். என்னன்னா எங்க அப்பாவுக்கு வந்து கரெக்டான எதுவுமே கிடைக்காது. அவர் ஒரு நல்ல பாட்டு மியூசிக் பண்ணாலும் அது பெரியப்பான்றாங்க, ஆமா. ஒரு நல்ல பாட்டு எழுதினாலும் இவங்க அப்பா எழுதினாங்க சொல்லிடுவாங்க. நிறைய பேர் என்ன பொண்ணிலாவே அப்பா எழுதாங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. So, இந்த- நிறைய பாட்டு நிறைய சொல்லிட்டே songs அதே இருக்கலாம். மாதிரி. இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு நாங்க 5 வாட்டி கை தட்டுறோம். சீரியஸா இதுவே ஒரு பாட்டா நம்ம பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் அடுத்த வாட்டி. அப்புறம் பாட்டாவே பாடி. அவன் ஈஸியா இருக்கும் அவருக்கு. So we are in conversation with, of course, the one and only Venkat Prabhu. ஐயோ So we wanted to talk. இப்போ கார்கி சொன்ன மாதிரி அமரன் சார் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் பாப்புலர் இமேஜினேஷனில் அது வந்து ராஜா சார் காம்பசிஷன் தான் சொல்லுவோம். ஸோ அவர் எழுதின வரிகள் அதே மாதிரி தான். வரிகள் வந்து அப்பா எழுதினாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய அவரோட கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் வந்து லைக் ஒரு பாதி இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் வந்து நினைப்போம். நிறைய சாங்ஸ் அப்பாவோட நிறைய சாங். அப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சது வாழ்வை மாயம் அப்பா தான் பண்ணாங்க. தயவு செஞ்சு நம்புங்க, வாழ்வை மாயம் அப்பா தான் பண்ணாங்க. இன்னும் வந்து நிறைய டிவி சேனலில் வந்து இசைஞானி ஹிட்ஸ் அப்படின்னு உடனே வந்து நீ இலவான உடையில் போட்டுருவாங்க. அது ஆக்சுவலி அப்பா மியூசிக். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்பா வந்து இந்த ஒரு காதல் என்பது ஒரு நெஞ்சில் நல்லது தரே தரநானா தானானா தானானா தரநானே தர தர. சின்ன தம்பி பெரிய தம்பின்னு ஒரு படம். அந்த படத்தில் அப்பா பண்ணியிருப்பாங்க. அப்பா எழுதின சாங்னா வந்து இந்த சாங்லாம் ரொம்ப நல்ல சாங். தம் தன தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், அது சந்தன மல்லிகை வாசம் வரும். தாளம் வரும், புது ராகம் வரும், பல பாவம் வரும், அது சந்தன மல்லிகை வாசம் வரும். தரதாரை வரும் திருநாள் 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 தர தந்தன தாளம் வரும், புது ராகம் வரும், டியூனே பின்னிருப்பாரு. அது மூச்சு அப்போவே மண்ணில் இந்த காதல் அப்பா தான் எழுதுனாங்க. ஆனால் வந்து என்னன்னா வந்து படத்தில் வந்து அது வந்து ஒரு கேஷுவலாக ஒரு ஒரு வேர்க்கடலை பேப்பரில் வந்து வர லிரிக் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களோட அண்ணன் பேர் யூஸ் பண்ணிட்டாங்க. பாவலர் வரதராஜன் அப்படின்னு சொல்லி பெரியப்பாவோட பேர். நான் ஆக்சுவலி அவங்கள பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப முன்னாடி இறந்துட்டாங்க. அவரோட பேர் தான் வரும் அந்த கேளடி கண்மணி, அந்த மண்ணில் இந்த காதல். ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா வசந்த் சார் என்ன சொன்னார்னா, இல்லை சார் அது வந்து இவர் பேர் வச்சு தான் எழுதணும், அவர் எழுதுகிற மாதிரி எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்பா தான் எழுதி கொடுத்தாங்க. அப்பா எழுதி கொடுத்துட்டு ஆனால் வந்து படத்துலேயும் வந்து என்னென்னா ஆடியோ கேசட்லேயும் வந்து என்ன வரும்னா பாவலர் வரதராஜன் தான் வரும். அப்பா பேர் வராது. ஓகே, தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. பாலு அங்கிள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணாங்க. ஓகே, எஸ்பிபி அங்கிள் வந்து கச்சேரியில் வந்து இந்த பாட்டு எழுதுனதே இவன் தான் அப்படின்னு சொல்லி. முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவனமும் கொத்து மலர் அற்புதங்களும் குளிர்ந்த அகலமும் சிற்றிடையும் சின்ன விரலும் வில்லன பூர்வமும் சுற்றி வர செய்யும் விழியும் சில்லற மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடி வரை முழுவதும் சுகம்தான் விருந்துகள் படைத்திடும் அணங்கவும் அவள் அல்லவன் அப்படி வரும். அது வந்து அது அப்பா தான் எழுதுனாங்க. அது நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி தெரியாம ஆக்சுவலி கேட்கறதுக்கே வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இதெல்லாம். அப்போ நிறைய பண்ணிட்டாங்க. அப்பா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்பா பண்ணது அதான் நிறைய விஷயம் தெரியும். அப்பா வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தாங்க. பாக்கியராஜ் சார் ஃபர்ஸ்ட் படம் என்னது கல்லுக்குள்ளிருமா, புதிய வார்ப்புகளுக்கு வந்து அப்பா தான் டப்பிங். ஓ ஓகே. பாக்கியராஜ் சார் வாய்ஸ் வந்து அப்பா வாய்ஸ் தான் வரும். அதனாலே அந்த படம் எங்க அம்மா வந்து பார்க்கல. அவர் லவ் பண்ற மாதிரிலாம் இருக்கு, அது அவர் குரல் கேட்குது, அதனால நான் அந்த படம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி எங்க அம்மா அந்த படம் பார்க்கல. இவருக்கு கை வந்து பியானோல வாசிக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி. அது பழகிருக்காரு. நீங்க வாசிப்பீங்களா? இல்ல நான் வாசிக்க மாட்டேன். ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது கத்துக்கிட்டீங்களா? நான் மிருதங்கம் வாசிப்பேன். மிருதங்கம் ஆக்சுவலி வந்து நான் அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். 87ல் வந்து நான் மிருதங்கம் அரங்கேற்றம் பண்ணேன். எம்ஜிஆர் அவங்க தலைமையில தான் பண்ணேன். கிட்டத்தட்ட அது வந்து 87னா கிட்டத்தட்ட அதே 30 years ஆயிடுச்சு நான் மிருதங்கம் வாசிச்சு.
ஸோ ஐ வாஸ் 12 then. I'm 42 now. எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், வாசிக்க வச்சிருக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த we were talking about சாரோட சாங்ஸ். ஆமாம். நான் வந்து ஒரு இமோஷன் சொல்கிறேன். ஓகே, அந்த இமோஷனுக்கு கண்டிப்பாக வந்து he will have அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். அதே மாதிரி இவர் ஒரு இமோஷன் சொல்லுவார் அந்த மாதிரி. நம்மளோட எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஏதோ பாடல்கள் வந்து ஒவ்வொன்றும் நமக்கு இருக்குது. ஸோ ஒரு உணர்ச்சி சொன்ன உடனே உங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர பாட்டு எது வேணாலும் இருக்கலாம், பழசு புதுசு வேணாலும் இருக்கலாம். ஸோ ராஜா சார் சாங்ஸ் நிறைய இருக்குது சில. ஸோ அதில் இருந்து ஏதாவது ஒன்று சொல்லலாம். சொல்கிறீங்களா? சொல்கிறேன். காதல் தோல்வியில் வந்து வரக்கூடிய வந்து ஒரு சோகம். காதல் தோல்வியில் வரக்கூடிய ஒரு சோகம். எனக்கு ஒன்றும் இல்லை, அவரோட தாடி எல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டு என்னமோ டக்குன்னு எனக்கு காதல் situation தோல்வி வந்துடுது. என் பொண்டாட்டி கேட்டால் என்ன செருப்பால் அடிப்பேன். காதல் தோல்வியினோடனே வந்து என் அழகு என்ன, என் தொழில் என்ன, ஏன் என்னோடு உன் காதல் உண்டாச்சு. வீண் கண்ணீராய் நான் மலர்ந்தேனே, என்னோடு உன் காதல் உண்டாச்சு. பெண்ணே பெண்ணே ராவோடும் பகலாடும் முந்தன் ஞாபக தொல்லை, ரயில் பாதை பூவோடு வண்டுகள் தூங்குவதில்லை, இது சரியா தவறா என்றதை சொல்ல சாஸ்திரத்தில் இடமில்லை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. கம்போசிஷன். So, கார்த்தி, உங்க டர்ன். பயம். பயமா? பயத்தில் ரொம்ப நிறைய பாடல்கள் இல்லை, ரொம்ப சில பாடல்கள் தான் இருக்குது. ஆனால் பயம் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சொல்லுங்க, என்ன பாட்டு? பேய்களா பூதமா ஆவியானே, பேய்களை நம்பாத புயல்னு கதை நீயோ சீடோ, நானே தரணே நன்னே நீதோ. அப்புறம் எப்படி வரும்? எனக்கே மறந்து போயிடுது. மகாநதியில் வரும். எனக்கு அது இப்போ ரீசெண்டாக அப்படி அதுதான் வந்து பயம் அப்படின்னோடனே வந்து குழந்தைங்களோட பேய் படம் பார்க்குறது. மை டாட்டர்ஸ் அண்ட் ஆல் they'd like to see horror films with me. ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக பயமுடுத்துவேன் அவங்கள. படம் பார்க்கும்போது இப்போ என்னன்னா பயந்துடும். ஸோ அதனால வந்து அந்த எனக்கு இப்போ டக்குன்னு பயம் அப்படின்னோடனே வந்து எனக்கு டார்ச் லைட்லாம் அவரு குழந்தைங்களை பயமுடுத்துற மாதிரி தான் இருக்கும் சாங். கமல் சார் வந்து அவங்க குழந்தைங்களை பயமுடுத்துற மாதிரியான ஒரு சாங்காக இருக்கும். டக்குன்னு பயம் அப்படின்னோடனே எனக்கு இல்லை நல்ல சாங் தான். ஏன்னா நான் இது கேட்கும்போது நிறைய பேருக்கு சாங்ஸே தெரியாது. முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம சோகத்துல பாடுவோம், காதல பாடுவோம், ஆனா ஒரு பயம் வரும்போது பாட மாட்டோம். பயத்துல பாட்டு வராது, ஒண்ணுமே வராது, பேச்சே வராது. ஸோ பயத்துல பாட மாட்டோன்றதுனால நிறைய பாடல்கள் பயத்தை வெளிப்படுத்துற மாதிரியான பாடல்கள் வந்து ரொம்ப இல்லை. என்னோட ஒரு நட்பாசைக்காக இந்த செக்மெண்ட் முடிக்கிறதுக்கு வந்து ஐ வாண்ட் ஹிம் டு சிங் ஃபுல் பல்லவி ஆஃப் ஒன் ஆஃப் தீஸ் சாங்ஸ். இது பாடலாம், கரெக்டாக இருக்கும். எது? ஒன்ன மறந்து இருக்க ஒரு பொழுதும் வரிய எம்மா, கண்ணி முகத்தை விட்டு வேறேதையும் தெரிய, வங்கத்துல விளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து வரசி அம்மா, இங்கும் அங்கும் பூசி வரும் எழில் இருக்கும் வரிசி, குழி கிடக்கும் குண்டு கிளியே வாடி கிடப்பாடி வெளியே, ஜட சொல்லித்தான் பாடி அழைச்ச சம்மதம்னு சொல்லு கிளியே, சாமத்துல வார எம்மா சாமந்தி புத்தார, கோவப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போற, சந்தனம் கரைச்சு பூசணும் எனக்கு முத்தையன் கணக்கு மொத்தமும் உனக்கு, பாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேடு, பொன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு, முத்து முத்து பொன்னால நான் சுத்தி வந்தேன் பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ண கேளு, பொன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. ஆஹா அங்க பாரு மேஜிக் எப்படி போவார்னே தெரியாது.
ஒரு ஒவ்வொரு வாட்டியும் அதை குத்துப்பாட்டை கூட கிராண்ட் பியானோல இவரால் மட்டும் தான் இவ்வளோ கிளாஸோட வாசிக்க முடியும். சீரியஸா சான்ஸ் இல்ல இது அவரோட ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் மெட்ராஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்போசிஷன், அவரோட ஓன் கம்போசிஷன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுக்கு ஐ எம் அவைட்டிங் தி லிரிக்ஸ் ஆஃப் மதன் கார்கி. சீக்கிரம் சாங்கா ரிலீஸ் கண்டிப்பா நம்ம பண்ண போறோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த செக்மெண்ட்ல எப்பவுமே நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்ணுவோம்னா வர கெஸ்டோட சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று உருவாக்குவோம். இந்த புதுசா ஒரு பாட்டு இங்க தான் நாங்கள் வந்து அதை பத்தி பேசுவோம். நீங்க உங்க கூட சேர்ந்து வில் ஜஸ்ட் பி ஒர்க்கிங். இன்னைக்கு அதை நம்ம பண்றதுக்கு, நம்ம கூட சேர்ந்து அந்த பாட்டை பாடுறதுக்கு ஒரு கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ண போறோம். ஒரு சிங்கர் ஒருத்தர் இன்வைட் பண்ண போறோம். அவர் யாருன்னு நான் சொல்றதை விட அவரோட பியானோ மூலமாவே அவர் அறிமுகம் கொடுப்பாரு. ஸோ ஹாய் ஹரி. ஹலோ பாஸ். வெல்கம் டு தி ஷோ. குட், ஹவ் ஆர் யூ? தேங்க் யூ. கொடுங்க, நாங்கள் வச்சிடறேன். சரி, இந்த மாதிரி அவர் என்ட்ரி கொடுத்தா மாத்திரம் போறாது, ஒரு 2 லைன் பாடிடுங்களேன் அப்படியே. உன்னை முதல் முறை கண்ட நொடியேன் தண்ணிக்குள்ள விழுந்தேன். அன்று விழுந்தவை இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தேன். கரை சேர நீயும் கையில் ஏந்தவா, உயிர் காதலோடு நாடும் நீந்தவா. கண்களில் கண்டது பாதி, வரும் கற்பனை தந்தது மீதி. தொடுதே சுடுதே மனதே, ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. So Karki, over to you. There's a challenge in this segment. ஸோ இப்போ ஒரு சேலஞ்ச் ஒன்று இப்போ ஆரம்பிக்க போகிறோம். புது பாட்டு ஒன்று நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பண்ண போகிறோம். சுச்சுவேஷன் வழக்கமாக நீங்கள் கொடுப்பீங்க, நான் எழுதுவேன். ஜஸ்ட் ரோல் ரிவர்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் சுச்சுவேஷன் கொடுக்க போகிறேன், நீங்கள் எழுத போகிறீங்க. இசை பாட்டு எல்லாமே சேர்ந்து எல்லாமே பண்ணலாம். ஸோ அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அப்படி தான் யூஸ்வலி நடக்கும்ல, நான் தான் அது அப்படின்னா இல்லை. ஐயோ. சுச்சுவேஷன் என்னன்னா, இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு வந்து குடிக்கக்கூடாது, குடிக்கிறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத வந்து ஒரு ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இதுதான் இந்த பாட்டோட தீம். நான் ஒரு பார்ட்டின்னு ஒரு படம் எடுத்துனுக்கிறேன், என்னை கூப்பிட்டு ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு பாட்டு எழுத சொல்றீங்க. ஒரு நல்ல குடிமகனா இந்த பாட்டு எழுதணும். ஸோ நிறைய இருக்கு, அதனால மட்டும்தான் அதை எழுத முடியும். ஐயோ. ஏதாவது ஒரு டியூன் ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏதாவது வேர்ட்ஸ் ஏதாவது போட Oh பார்ப்போம். yes, why not? பேட் உங்களுக்கு ஒரு வைர பேனா. இது ரொம்ப அநியாயங்க அது ஆக்சுவலி. குடிக்காதே பாப்பா குடிக்காதே. அது பாப்பா அப்படிதான் வந்துச்சு, இல்ல நண்பா இல்ல டியூனுக்கு ஏத்த மாதிரி சொன்னார். குடிக்காதே நண்பா குடிக்காதே, குடிச்சுட்டு பின்னாடி வேம்பாதே. டன், சூப்பர். அவ்வளவுதான். அந்த ரெண்டாவது லைன் தத்தக்காரம் அடிக்குதோ. அப்படியே வந்துச்சா? அப்படியே செட் பண்ணிட்டோம். குடிச்சாக்கா லிவர் தாங்காதே. ரொம்ப கண்டெம்பரரி சார் மாதிரி ட்ரை பண்ணுவோம். கண்டெம்பரரியா கொண்டு வந்துட்டாரு. சோ இது பல்லவி செட் ஆயிடுச்சு இவருக்கு. சூப்பர். இல்ல இப்போ நான் வந்து இது காமெடியா சொல்லிட்டேன். குடிக்காதே நண்பா குடிக்காதே, குடிச்சாக்கா லிவர் தாங்காதே. இதை நீங்க எப்படி எழுதுவீங்க? இல்லை, குடிக்காதே நண்பா குடிக்காதே நல்லா இருக்கு.
குடிச்சேனா இதயம் துடிக்காதே அது மாதிரி ஒன்று ஆஹா அழகா இருக்கு. So, அது மாதிரி ஓகே ஆக்சுவலி டபுள் ஃபாஸ்ட் ஆயிடுங்க. அதாவது குடிச்சாக்கா இதயம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா துடிக்கும். அதுதான் உண்மையான அனுபவம் இல்லாம எழுதுனா இதான் நடக்கும். இந்த பாட்டை கேட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் திருந்தி குடிய விட்டாங்கன்னா லைக் எவ்வளவு இல்ல குடிங்க. அதுவும் நீங்க பாட்டோட தீம் விட்டு மாறக்கூடாது. அதாவது ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி. அதான் Yeah. அதுதான் சொல்றேன். அதுதான் மேட்ரு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து ட்ரை டு அவாய்ட் தட். தட் இஸ் த மெயின் திங். நமக்கும் பிரச்சனை, அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது தான். அதுக்கு என்ன அளவு தெரியுமோ அது மற்றவங்களை டார்ச்சர் பண்ணாமல் என்ன நம்ம சேஃப், நம்ம தான் முக்கியம். முதல்ல நம்ம முக்கியம், நம்ம ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே நம்ம முக்கியம். ஸோ வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஆஹா அதை எங்கேயாவது போடலாம் சார். போட்டிருக்கேன், அது அப்படியே போட்டிருக்கேன். நீங்க பாட்டோட தீம் கூட நீங்க அப்படி மாத்திக்கலாம். குடிக்காதே நண்பா குடிக்காதே, குடிச்சாக்கா இதயம் துடிக்காதே, சூப்பர். குடி 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 குடிக்காதே. இது வந்து கோரஸ் லைன். கோரஸ் லைன் சூப்பர். இதுக்கப்புறம் சரணம் எப்படி வரும்? இன்னொரு சின்ன ஒரு லைன் போயிட்டு கூட இன்னொரு ஒரு அனுபல்லவி ஏதாவது ஒரு குட்டியா இது ஒரு வாட்டி பாடி பார்த்துடலாமே. குடிக்காதே நண்பா குடிக்காதே, குடிச்சாக்கா இதயம் துடிக்காதே. தர தன்னா நன்னே தன்னா நன்னே தன்னா நன்னே தன்னா நன்னே குடிக்காது. அது அப்படியே மாதிரி அது அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. குடிக்காது. அந்த அளவு மேட்டர் இதுல கொண்டு வரலாம். அளவோட பிடிக்கணும். தர தன்னா அளவு மீறி குடிச்சாக்கா வண்டியே தான் ஓட்டாதே, வண்டியில கையை வைக்காதடா. சூப்பரா இருக்கு. சான்ஸே இல்ல. இது வந்து தமிழ்நாடு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தீம் சாங் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் இது ஆக்சுவலி நாட் ஆக்சுவலா இதுதாங்க ரீச் ஆகும் எல்லாருக்கும். தண்ணியில கைய வச்சா காரில் கைய வைக்காதடா. முடிஞ்சிடுச்சு. சூப்பர். கைய வச்சா காரில் கைய வைக்காதடா குடிக்காதே. சார் அந்த லாஸ்ட் வந்து சின்ன நீயா பெரிய நீயா சார்? ஓகே கரெக்டா வந்துச்சு. சூப்பரா இருக்கு. சரி, எனக்கு ஒரு டியூன் Yeah. அதுக்குள்ள வந்துச்சு. தட் இஸ் தானானி வெரி நைஸ். அப்படி ஒரு டியூன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். தாட் இதுல வந்துருச்சு. இந்த இதுல அழவது மீறும் போது அமுதம் நஞ்சாகுமே, அளவு அழவது மீறும் போது அமுதம் நஞ்சாகுமே குடிக்காதே. அந்த கரெக்ட்ல இந்த லாஸ்ட் பார்ட்ல மீறும் போது அமுதம் நஞ்சாகுமே குடிக்காதே. மீட்டர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தாட் இதுல வந்துருச்சு. இந்த இதுல அழவது மீறும் போது அமுதம் நஞ்சாகுமே, அளவு அழவது மீறும் போது அமுதம் நஞ்சாகுமே குடிக்காதே. அந்த கரெக்ட்ல இந்த லாஸ்ட் பார்ட்ல மீறும் போது அமுதம் நஞ்சாகுமே குடிக்காதே. மீட்டர் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதாவது ரீசன் we always have a reason to drink. ஆமா, we always ஒரு செலிப்ரேஷன்னா we drink. ஒரு சோகம்னா we drink. ஒரு கார் வாங்கினா ட்ரிங்க், கார் தொலைஞ்சு போனா ட்ரிங்க், அந்த மாதிரி நாய் வீட்டில் குட்டி போட்டா ட்ரிங்க். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அது காரணத்தை நீ வந்து காரணம் தான் இங்க கிடையாது, காரணம் தேடாதே அப்படி முடிக்கலாம். குடிச்சிடத்தான் காரணம் குடிச்சிடத்தான் காரணம் தேடாதே, குடிச்சு புட்டு டார்ச்சர் பண்ணாத. அவ்வளோதான். குடித்திடத்தான் காரணம் தேடாதே, குடிச்சு புட்டு டார்ச்சர் பண்ணாதே. ஆமாங்க. அப்புறம் குடிச்சிடுத்து காரணம் தேடாதே, குடிச்சு புட்டு டார்ச்சர் பண்ணாதே. ஸோ இப்போ வந்து ட்வைஸ் இதுதான் குடிச்சிடத்தான் காரணம் தேடாதே. இன்னும் ஒரு லைன் எழுதணும். அந்த ரிப்பீட் அப்புறம் எப்படி எப்படி அது
அதே மாதிரி தான் அந்த அமுதம் கூட நஞ்சாகுமே மாதிரி இன்னொரு லைன் வேணுமா? அது எண்டிங் லைன். எது? அது end. இதுக்கப்புறம் வர லைன். அதுக்கு முன்னாடி வந்து தான நான குடும்பத்தை குடும்பம் நீ முக்கியம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். நீ தான் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி. உன்னை நம்பி குடும்பம் இருக்குங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லலாம். உன்னை நம்பி நாடும் வீடும் காத்திருக்கு மறக்காதே. உன்னை நம்பி நாடும் வீடும் காத்திருக்கு மறக்காதே. உன்னை நம்பி நாடும் வீடும் காத்திருக்கு மறக்காதே, அழுவதை மீறும் போது அமிர்தம் கூட நஞ்சாகுமே. அதுதான் கொஞ்சம் இடிக்குது. அதை கூட இடிக்குது. அது ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்ட்ரா நோட் இருக்கு, அது கரெக்டாக இருக்கும். அது வருது. அழகு கொஞ்சம் நஞ்சாகுமே கதுக்காதே அப்படி வருதா? ஓகே, அப்படியே ட்ரை பண்ணேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் இது அழகா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஓகே போடுங்க. செகண்ட் வரும். அழகு அதை மீறும் போது நஞ்சாகுமே குடிக்காதே. அமுதம் கூட நஞ்சாகுமே பாட்டில நீ திறக்காதேன்னு முடிச்சலாமா? அளவு கொஞ்சம் மீறும் போது பாட்டில் மூடி போடு அந்த மாதிரி மூடி. லாக் தி பாட்டில். ஓபன் தி பாட்டில். க்ளோஸ் தி பாட்டில். க்ளோஸ் தி பாட்டில் முடிக்கிறோம். அப்படிதான் க்ளோஸ் தி பாட்டில். சூப்பர்ல. ஃப்ரம் ஓபன் தி பாட்டில் டு க்ளோஸ் தி பாட்டில். அந்த பாட்டை நான் தான் பண்ணேன். ஆமா. அத பாடிட்டு அப்படியே அத பாடி முடிச்சிரு. ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்துச்சு. பாட்டில்ல கொஞ்சம் ஷட் அப் பண்ணேன். லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கொண்டு வந்துட்டாரு. எல்லாம் எங்கேயோ போய் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் கொண்டு வந்துட்டாரு. அந்த கடைசி லைன் மட்டும் அப்படியே படிங்க. கடைசி 2 லைன். உன்னை நம்பி நாடும் வீடும் காத்திருக்கு பாரு கண்ணு, அளவு கொஞ்சம் மீறும் போது பாட்டில நீயும் ஷட் அப் பண்ணு. சூப்பர். சூப்பர் ப்ரோ. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் மார்வெலஸ். எனக்கு அப்படியே சிலுக்குது. குட். ஸோ ஃபுல்லாக பாட்டு பாடிடலாமா? அப்போ டியூன் மறந்துருச்சா? ஹரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட். நீங்க மச்சி க்ளோஸ் தி பாட்டில். குடிக்காதே நண்பா குடிக்காதே, குடிச்சாக்கா இதயம் துடிக்காதே. குடி 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 குடிக்காதே, குடி 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 குடிக்காதே. குடிக்காதே நண்பா குடிக்காதே, குடிச்சாக்கா இதயம் துடிக்காதே. தண்ணியில கைய வச்சா காரில் கைய வைக்காதடா. குடிக்காதே நண்பா குடிக்காதே, குடிச்சாக்கா இதயம் துடிக்காதே. குடிச்சிடத்தான் காரணம் தேடாதே, குடிச்சு புட்டு டார்ச்சர் பண்ணாதே. ஓ குடிச்சிடத்தா காரணம் தேடாதே, குடிச்சு புட்டு டார்ச்சர் பண்ணாதே. உன்னை நம்பி நடும் விடும் காத்திருக்கு பாரு கண்ணு, அளவை கொஞ்சம் மீறும் போது பாட்டில நீயும் ஷட் அப் பண்ணு. குடிக்காதே நண்பா குடிக்காதே, குடிச்சாக்கா இதயம் துடிக்காதே. தண்ணியில கைய வச்சா காரில் கைய வைக்காதடா. குடிக்காதே சூப்பர் நண்பா குடிக்காதே. குடி 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 குடிக்காதே. குடி 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 குடிக்காதே. ஒன்ஸ் மோர். குடி 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 குடிக்காதே. ஹே குடி 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 குடிக்காதே. What a superb creation. Thank you. ரெண்டு பேருக்கு சான்ஸே இல்ல. Thank you. You have been amazing, both of you. What a show. என்ன ஒரு மாஸ்டர் பீஸை கிரியேட் பண்ணிட்டீங்க. We are almost at the end of the show. இதில் வந்து we have only 2 things left இல்லையா? ஒன்று வந்து signing the wall. அது முதல்ல பண்ணிடுவோம். அபிராமி ரைஸ்
சைனிங் மோமெண்ட்டுக்கு இப்போ வந்து வெங்கட் பிரபு அண்ட் ஹரிச்சரன் who are our guests for this fantastic episode. உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஸ்வா அண்ட் தேவ்ஜி டைமண்ட் சின்ஸ் 1950லேருந்து ஒரு gift voucher ஈச் வேல்யூ ஆஃப் 10,000. உங்களுக்கு வந்து அபிராமி ரைஸ் வெரைட்டிஸ் வழங்கும் இந்த ஒரு அழகான பாக்கெட் ஈச். இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங் எபிசோட் ஆன் அபிராமி ரைஸ் வெரைட்டிஸ் வழங்கும் சண்டேஸ் வித் அனில் கார்கி பார்த்தீங்க. அடுத்த வாரம் திருப்பி சண்டே அபிராமி ரைஸ் வெரைட்டிஸ் வழங்கும் சண்டேஸ் வித் அனில் கார்கி. We will meet you once again with another exciting round of guests. Stay tuned.